வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, அமாவாசை திதியில நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடை பார்க்க போறோங்க. எதற்காக அந்த தீப வழிபாடு எதற்காக அப்படின்னா, பணவரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு சூட்சம தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தீபத்தை மகாலட்சுமியை நினைத்து இந்த அமாவாசை நேரத்துல ஏற்றும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமையான இன்றைய தினம் சுக்கிர ஓரையோட சேர்ந்து இந்த அமாவாசை திதியானது இருக்கு. அதாவது அமாவாசை 2 நாட்களாக வருது. அது எந்த நேரத்துல வருது அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி இந்த தீபத்தை மகாலட்சுமியை நினைத்து இன்றைய தினம் ஏற்றும் பொழுது பல மடங்கு பலனை பெற்று கொடுக்குங்க. அதுலயும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு இலையை வைத்து நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அத்தனை அற்புதமான பலன்களை உங்களுக்கு பெற்று தருங்க. பண வசியத்தை ஏற்படுத்தி தருங்க. அதே மாதிரி பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போய் இந்த 2 பரிகாரமும் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஒவ்வொரு மாதத்திலுமே அமாவாசை பௌர்ணமி அப்படின்னு 2 திதி வருங்க. இந்த திதிகள்ல நம்ம முறையா பயன்படுத்தி வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவான செல்வத்தை நம்மளால பெற முடியும். இந்த 2 தினங்களுமே கண்டிப்பான முறையில மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முக்கிய தினமா பார்க்கப்படுதுங்க. அப்படி செய்வதனால நம்மளுக்கு பணவரவு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வழிபாடு இந்த நாள்ல இந்த திதியில செய்யும் பொழுது நம்மளுக்கு பணவரவு நிச்சயம் உண்டாகுங்க. அந்த வகையில பங்குனி மாத அமாவாசை அப்படின்றது வெள்ளிக்கிழமை இரவு 7:25 மணிக்கு தொடங்குது. அதாவது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. இந்த நாள்ல இரவு 7:25 மணிக்கு இந்த அமாவாசை திதியானது தொடங்குதுங்க. இந்த ஒரு சூட்சம தீபத்தை வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் ஏற்றுவதனால மகாலட்சுமியோட பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் அப்படின்றத பார்த்தலாம். பொதுவாகவே சந்திரன் ஆதிக்கம் நிறைந்த நாட்கள்ல மகாலட்சுமி பூஜை செய்வது அப்படின்றது ரொம்பவுமே சிறப்புங்க. அதனாலதான் அமாவாசை தினங்கள்லயும் மகாலட்சுமி பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி வட மாநிலத்தை சேர்ந்தவங்கலாம் இதை பின்பற்றி வருவாங்கங்க. பின்பற்றி வாழ்வதனாலதான் செல்வ வளத்தோட அவங்கலாம் இருக்காங்க. பொதுவாகவே நம்ம ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினம் அன்று மகாலட்சுமி பூஜை செய்வோம். ஞாபகம் இருக்கா? அதாவது தீபாவளி சமயத்துல அமாவாசை திதியில நம்ம இந்த மகாலட்சுமி பூஜை செய்வோம். நானும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? ஆனா ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை திதியிலையும் நம்ம மகாலட்சுமி பூஜை செய்து வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நம்மளுக்கு கிடைக்குங்க. பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவதனால கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. அதனாலதான் வெள்ளிக்கிழமை அன்று இரவு வரக்கூடிய சுக்கிர ஓரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வெள்ளிக்கிழமை இரவு சுக்கிர ஓரை எந்த டைம்ல வருது அப்படின்னா 8 மணில இருந்து 9 மணி. அந்த 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க ஏற்றுனீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த தீபத்தை வீட்டு பூஜை அறையில தான் ஏற்றணும். அதிலும் இந்த தீபத்தை பெண்கள் ஏற்றுவது அப்படின்றது அத்தனை சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுதுங்க. இந்த வெள்ளிக்கிழமை அன்று இந்த தினம் முழுவதும் அசைவத்தை சாப்பிடுவது அப்படின்றத தவிர்ப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அப்பதான் இரவு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள நம்ம இந்த தீபத்தை ஏற்ற முடியும். அதுவும் நான் சொல்லக்கூடிய இந்த இலைகளை வைத்து நீங்க இந்த தீபத்தை ஏற்றணும். அந்த இலை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப ஒரு சிறிய தாம்பாள தட்டி எடுத்துக்கோங்க. அதுல நான் சொல்லக்கூடிய இலைய 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இந்த 2 கைப்பிடி அளவு என்ன இலைய சேர்க்க போறோம் அப்படின்னா, மகாலட்சுமிக்கு உகந்த, மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த, மகாலட்சுமிக்கு மட்டும் இல்லாம பெண்கள் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு இலைங்க. இந்த இலையை நம்ம கையில அரைத்து வைத்தோம் அப்படின்னா நம்ம கைகள் எல்லாம் சிவப்பா ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலை என்ன அப்படின்னா மருதாணி இலை. மருதாணி இலை அப்படின்றது மகாலட்சுமி அருளை பெற்ற ஒரு இலை, ஒரு மரம் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த மருதாணி இலைய நீங்க எடுத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போறோம். அதாவது பரிகார தீபத்தை செய்ய போறோம். தாம்பாள தட்டுல 2 கைப்பிடி அளவு மருதாணி இலைய பரப்பி வச்சுக்கோங்க. இந்த மருதாணி இலைக்கு மேல புதிதாக வாங்கிய அகல் விளக்க தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதனால புதுசா வாங்கிய 2 அகல் விளக்க எடுத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல
இந்த 2 விளக்குலையும் சுத்தமான பசும் நெய், அதாவது நம்ம சாப்பிட எதை யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி சுத்தமா இருக்கக்கூடிய பசு நெய்யை ஊற்றி இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த தீபத்துல பஞ்சுத்திரி போட்டு எந்த திசை பார்த்து ஏத்தணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேங்க. அந்த திசை பார்த்து ஏத்துங்க. இப்படி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 2 விளக்கை வைத்து பசுனை ஊற்றி தீபத்தை ஏத்திட்டோம். இந்த தீபம் கிழக்கு திசை பார்த்த மாதிரி தான் ஏற்றணும். கிழக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றினீங்க அப்படின்னா அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். பணவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீபத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம். அன்றைய தினம் உங்களால முடிந்த நெய்வேத்தியத்தை வைங்க. அதுலயும் நான் சொல்லக்கூடிய இந்த 3 வைத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா உங்களால எது முடியுதோ அதை செய்யுங்க. 1 பசும்பாலை வைத்து நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கற்கண்டு வைத்து நெய்வேத்தியம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கற்கண்டை பொங்கலாக செய்வாங்க. அதாவது கற்கண்டு பொங்கல், கற்கண்டை போட்டு பொங்கல் செய்வாங்க. அந்த கற்கண்டு பொங்கலையும் நெய்வேத்தியமா செய்யலாம். இது மாதிரி வெள்ளை நிறத்திலான பொருட்களை வைத்து நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம். இது 3 எங்களால இல்லைங்க, என்கிட்ட இல்லை, செய்ய முடியல அப்படின்றவங்க ஏதாவது உங்ககிட்ட இருக்கும் பட்சத்துல அதை வைத்து கூட நீங்க நெய்வேத்தியம் செய்யலாம். இதெல்லாம் இல்லைங்க, எதுவுமே இல்லை அப்படின்றவங்க வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட நெய்வேத்தியமாக வைக்கலாங்க, தவறு கிடையாது. தீபம் ஏற்றிய வைத்த பிறகு உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி போற்றியோ மந்திரங்களையோ கூறி மகாலட்சுமி தாயாரிடம் பணவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை நீங்க முன்வைக்கணும். இப்படி நீங்க வேண்டுதலை வச்சதுக்கு அப்புறம் இந்த தீபத்தை நம்ம குளிர விடக்கூடாதுங்க. இது குறைந்தது 1 மணி நேரம் எரியட்டும். அதுக்கப்புறமா நீங்க குளிர வைப்பது அப்படின்றத செய்திடலாம். அதுக்கடுத்து மறுநாள் காலையில தீபம் ஏற்றும் பொழுது, அதாவது மறுநாள் நீங்க காலையில எந்திரிச்சு எப்பயும் குளிச்சுட்டு விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த சமயத்துல இந்த விளக்குக்கு கீழே இருக்கக்கூடிய மருதாணி இலையெல்லாம் அப்படியே சேகரித்து வச்சுக்கோங்க. அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த மருதாணி இலையை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் நிற துணி இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிற துணி இல்லைங்க அப்படின்றவங்க சிவப்பு நிற துணி இருந்தா எடுத்துக்கோங்க. சிவப்பு நிற துணியும் இல்லை அப்படின்றவங்க பச்சை நிற துணி இருந்தா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 3 கலர்ல ஏதாவது ஒரு துணி இருந்தாலும் அந்த துணியில இந்த மருதாணி இலையை எடுத்து மூட்டையா கட்டி உங்க வீட்டுல எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சிடுங்க. இந்த மூட்டை 48 நாட்கள் அப்படியே இருக்கட்டுங்க. 49வது நாள் அதை எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடுங்க. ஏன்னா அது நல்லா காஞ்சி போயிருக்கும். காஞ்சி போன இலையை நம்ம கால்படாத இடத்துல இல்லைன்னா செடிகளுக்கு அடியில் போட்டுடலாம். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை அன்று அமாவாசை திதியும் சேர்ந்து வருவதனால இந்த தீபத்தை முழு மனதோட மகாலட்சுமி தாயாரை நினைத்து இதை ஏற்றி வரும். இப்படி ஏற்றி வரும்போது ஏற்றி வருபவர்களும் வழிபாடு செய்தவர்களுக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்குங்க. பண வரவுல எந்த ஒரு குறையும் இருக்காது. இதை நீங்க முழு மனதோட ஏற்றி வாங்க. 3 மாதங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. யாரெல்லாம் இன்று வரக்கூடிய சுக்கிர ஓரை, அதாவது இரவு வரக்கூடிய சுக்கிர ஓரையில இந்த தீபத்தை ஏற்ற போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன், அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.